பிக் பாஸ் மூலமா மக்கள் மத்தியில பிரபலமானவங்க தான் மாயா. இவங்க 2015ல வானவில் வாழ்க்கை அப்படிங்கிற படம் மூலமா தமிழ் சினிமாக்கு அறிமுகமானாங்க. சினிமா மட்டும் இல்லாம தியேட்டர் ஆர்டிஸ்டா நிறைய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. மென்டல் மாயா அப்படின்னு இவங்க பண்ண காமெடி வீடியோஸ் எல்லாமே ரொம்பவே ஃபேமஸ்னே சொல்லலாம். இதெல்லாம் தாண்டி பிக் பாஸ்ல மாயாவால பல சர்ச்சைகளும் ஏற்பட்டுச்சு. அதனால நிறைய பேர் இவங்களை பயங்கரமா ஹேட் பண்ணாங்க. என்னதான் இவங்க பிக் பாஸ்ல சர்ச்சைகளை ஏற்படுத்தினாலும் இன்னொரு பக்கம் அதுல கொடுக்கிற டாஸ்க் மூலமா நம்மள என்டர்டைன் பண்ணாங்கன்னு சொல்லலாம். அந்த வகையில இவங்க ஒரு டாஸ்க்ல மஞ்சுளா டீச்சர் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பிளே பண்ணாங்க. அந்த கேரக்டர் மக்கள் மத்தியில நல்லாவே வைரல் ஆச்சு. அதனால இப்போ மாயா அவங்க யூடியூப் சேனல்ல அதே மஞ்சுளா டீச்சர் கேரக்டர்ல வீடியோஸ் போட்டு என்டர்டைன் பண்ணிட்டு வராங்க. அப்படி போட்ட ஒரு வீடியோ இப்போ சோஷியல் மீடியால பேசு பொருளா மாறி இருக்கு. அவங்களோட ரீசெண்ட் எபிசோட்ல நயன்தாரா தான் லேடி சூப்பர் ஸ்டார்னு சொல்ல வேணாம்னு சொல்லிட்டாங்கல்ல, அதனால இனிமேல் நான் தான் லேடி சூப்பர் ஸ்டார், என்ன நீங்க லேடி சூப்பர் ஸ்டார்னு கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் நயன்தாரா எப்படி லேடி சூப்பர் ஸ்டார்னு தன்னை அழைக்க வேணாம்னு சொல்லி ஒரு லெட்டர் வெளியிட்டாங்களோ அதே மாதிரி மாயாவும் தன்னை லேடி சூப்பர் ஸ்டார்னு அழைக்கலாம்னு சொல்லி ஒரு லெட்டரை வெளியிட்டிருக்காங்க. அந்த லெட்டர்ல மாயா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னோட ஃபேன்ஸ், மீடியா மற்றும் சினிமா குடும்பத்தினருக்கு இதை சொல்லிக்கிறேன். நீங்க எல்லாரும் என்ன லேடி சூப்பர் ஸ்டார்னு அழைக்கலாம். இந்த டைட்டில் உங்களோட அளவு கடந்த அன்பால எனக்கு கிடைச்சது. இப்படி ஒரு மதிப்புமிக்க டைட்டிலை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். கலாச்சாரம் தான் நம்மள ஒன்னு சேர்க்குது, அதை நம்ம கொண்டாடுவோம் அப்படின்னு இவங்க நடிக்கிற அந்த மஞ்சுளா டீச்சர் லெட்டர் வெளியிட்டிருக்கிற மாதிரி இந்த போஸ்டை ஷேர் பண்ணியிருக்காங்க. மாயா இதை சும்மா ஃபன்னுக்காக பண்ணாலும் சில நயன்தாரா ஃபேன்ஸ் மாயா தேவையில்லாத வேலை பண்றாங்க, ஆல்ரெடி அவங்கள சுத்தி நிறைய வதந்திகள் வெளியாகி பிரச்சனை போயிட்டு இருக்கு, இதுல இவங்க வேற தேவையில்லாம காமெடி அப்படிங்கிற பேர்ல இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு வராங்க. இன்னும் சிலர் மறைமுகமா நயன்தாராவை அட்டாக் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. சமீபத்துல தான் நயன்தாராக்கும் சுந்தர்சிக்கும் மூக்குத்தி அம்மன் 2 ஷூட்டிங் ஸ்பாட்ல பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் செய்திகள் வந்துச்சு. ஆனா மூக்குத்தி அம்மன் 2 படத்தோட கோ ப்ரொடியூசரான குஷ்பு அப்படியெல்லாம் எதுவுமே நடக்கல, எல்லாமே ரூமர் அப்படின்னும் படம் பிளான் பண்ண மாதிரி பக்காவா ஷூட்டிங் போயிட்டு இருக்கு அப்படின்னு விளக்கம் அளிச்சிருந்தாங்க. நயன்தாராவும் இந்த ரூமர்ஸால ரொம்பவே உடஞ்சு போய் நம்ம என்ன பண்ணாலும் நம்மள புரிஞ்சுக்காம தப்பா தான் பேசுவாங்க, எதையுமே கண்டுக்காம வாழ்க்கையில முன்னேறி போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில கோட்ஸையும் அவங்க இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணியிருந்தாங்க. இப்படி நயன்தாராவை சுத்தி வெளியான சர்ச்சைகள் எல்லாம் ஓரளவுக்கு அமைதியாகி இருக்கிற இந்த நிலையில இப்ப மாயாவால நயன்தாரா பத்தின பேச்சு மறுபடியும் சோசியல் மீடியால வலம் வர தொடங்கி இருக்கு.